செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பசுமை வீடு கட்டும் திட்டத்தில் அதிமுக அரசு அரசியல் பாகுபாடு பார்க்காமல் செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 21வது மாவட்ட மாநாடு கடந்த 2 நாட்களாக நாகையில் நடைபெற்றது. மாநாட்டின் நிறைவு விழாவில் நாகை மாவட்ட செயலாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு பேசினார். அவரைத் தொடர்ந்து அக்கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் சிறப்புரையாற்றினார். மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசு நாட்டை ஆளும் பொறுப்பிற்கான தகுதியை இழந்துவிட்டதாகவும் லஞ்சம் ஊழல் போன்ற எதையும் கண்டுகொள்ளாத அரசாக விளங்குகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் பசுமை வீடு கட்டும் திட்டத்தில் அரசியல் பாகுபாடு பார்க்காமல் வீடுகள் இல்லாத அனைத்து ஏழைகளுக்கும் வழங்கிட அரசு முன்வர வேண்டும் என்று தா பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே பருத்தி குடோன் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாதூர் பகுதியில் தண்டபாணி என்பவர் பருத்தி பஞ்சு குடோன் வைத்துள்ளார். உளுந்தூர்பேட்டையை சுற்றியுள்ள கிராமங்களில் விளையும் பருத்திகளை விலைக்கு வாங்கும் தண்டபாணி அதனை பாதூர் பகுதியில் உள்ள ஹோட்டல் அருகே சேமித்து வைத்துள்ளார். இந்நிலையில் நேற்று மதியம் சுமார் 2 மணி அளவில் எதிர்பாராத விதமாக பருத்தி குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள சிங்கார வனப்பகுதியில் படுகாயமடைந்த நிலையில் இருந்த மலைப்பாம்பிற்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிங்காராவை சுற்றியுள்ள வனப்பகுதியில் கிழிந்த வாயுடன் படுகாயமடைந்த நிலையில் மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் பாம்பை மீட்டு சிகிச்சைக்காக முதுமலை காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு காயமடைந்த பாம்பிற்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் வனப்பகுதியில் உலவும் செந்நாய் மற்றும் சிறுத்தையுடன் மலைப்பாம்பு சண்டை போட்டிருந்தால் இதுபோல் பாம்பின் வாய் கிழிவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்தனர். இதையடுத்து மலைப்பாம்பு தீவிர கண்காணிப்பு பகுதியில் வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாங்குநேரியில் உள்ள வானமாமலை பெருமாள் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள வானமாமலை பெருமாள் கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். இந்த கோவிலில் பங்குனி திருவிழா நடைபெற்று வருகிறது. முக்கிய திருவிழாவான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. நகரில் உள்ள 4 ரத வீதிகள் வழியாக தேர் இழுத்து வரப்பட்டு நிலைக்கு வந்து சேர்ந்தது. இந்த தேரோட்டத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்திரகாளியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா நடைபெற்றது. பர்கூர், பத்தானி, கோபி, பவானி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து தீக்குழிக்குள் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். தேனி மாவட்டம் கம்பத்தில் மழை பெய்யாததால் வறட்சி ஏற்பட்டு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. குடிநீர் கிடைக்காமலும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் மழை வேண்டி பொதுமக்கள் அம்மனுக்கு கூழ் படைத்து வணங்கி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் அருணை அருகே உள்ள மூவாட்டுக்கோணம் பத்திரகாளியம்மன் கோவிலில் குழந்தை வரம் வேண்டி தூக்க நேர்ச்சை விழா நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி தேரை வடம்பிடித்து இழுத்தனர். ஆதீன திருமணத்தில் இருந்திருக்கின்ற வள்ளிதேவனை முருகப்பெருமானுக்கு இன்று பங்குனி உத்திர பெருவிழாவின் 9ஆம் நாளன்று தேர் திருவிழா நடைபெற்றது. நாளை திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் கோவிலில் பங்குனி தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் சென்னையில் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் தமிழகம் முழுவதும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் பெரம்பலூர், தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உட்பட அரசு சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும்
6000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் மறைமுக ஊழியர்கள் உட்பட 10,000த்திற்கும் மேற்பட்டோர் ஊதிய உயர்வு கோரி வருகின்றனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கும் ஆலை நிர்வாகத்திற்கும் இடையே நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தோல்வியில் முடிவடைந்ததால் சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடங்கியுள்ளனர். இதன்படி செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பணிபுரியும் ஊழியர்கள் சம்பள உயர்வு கோரி காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசு தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக ஆலையில் பணிபுரியும் ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்களுடைய கோரிக்கை இன்று வரை நிறைவேறவில்லை. இது சம்பந்தமாக தொழிலாளர் நல வாரியத்தில் நேற்று பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையின் போது மீண்டும் ஒரு 15 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று கோரினார்கள். இது எங்களை ஏமாற்றுவதற்கான வழியாகவே தெரிகிறது. அதனை எதிர்த்து வன்மையாக கண்டித்து நாங்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும். அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் கேட்டு அவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அரசிற்கு ஒரு நாளைக்கு 12 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அரவைக்கு வந்த கரும்புகள் தேக்கமடைந்துள்ளது. மேலும் கரும்புகள் வெயிலில் காய்ந்து எடை குறைவதால் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஊட்டியை அடுத்த ஆலட்டி கிராமத்தில் அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து விதிமுறைகளை மீறி ஆழ்துளை கிணறு அமைக்கப்படுவதால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே ஆலட்டி என்ற கிராமத்தில் சட்டவிரோதமாக ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி அதிகாரிகளுடன் ஒத்துழைப்பு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடைபெறுவதால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதோடு நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர். அந்த மனுவில் விதிமுறைகளை மீறி மாவட்டத்தில் 7 இடங்களில் இதுபோன்ற செயல்கள் நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளனர். தனிநபர் போர்வெலர் போட்டுருக்காங்க. 2 முறையோ சொல்லி அவர் கேட்கல, எந்த ஆக்ஷனுமே எடுக்கவில்லை. அதனால இன்னைக்கு எல்லாமே வந்திருக்கோம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம ஊர் சார்பாக ஊர் மக்கள் போராடுறோம். ஆச்சரியம், ஆனால் உண்மை. மின்சார பற்றாக்குறையால் தமிழ்நாடே அவதிப்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் இலவச மின்சாரம், அளவற்ற மின்சாரம் கிடைத்தால் மகிழ்ச்சிதானே? கேரளாவில் உள்ள சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவர் எலக்ட்ரிக் சிட்டி மோகன். அவர் உடலில் இயற்கையாகவே மின்சக்தி உள்ளது. அதை பயன்படுத்தி அவர் மிக்சி, பல்பு, இன்னும் பல பொருட்களை இயக்குகிறார். மின்சார பஞ்சம் உள்ள தமிழ்நாட்டிற்கு எலக்ட்ரிக் மோகன்கள் பலர் இருந்தால் பிரச்சனை ஓரளவுக்கு தீரும் அல்லவா? மெக்சிகோ நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ள செயற்கை கடற்கரைகள். விடுமுறையை உற்சாகமாக கொண்டாடிய பொதுமக்கள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.